வெங்கடேஷ். பெருநாயம்பாளையத்துல இருந்து வரேன். ஒரு கஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்போ எல்லாம் ஒரு ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு டவுட்ல இருந்தது. அப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். நம்ம அந்த கிளாஸுக்கு வந்தோம். அந்த கிளாஸ்ல வந்தா நமக்கு சும்மா ஃபுட்டு மட்டும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், ஒருவேளை பார்ட்னர் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எப்படி பண்ணலாம், எப்படி ஃபுட்டோட ரேட் எப்படி பண்றது, எல்லாமே டீட்டெயிலாவே சொன்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விடவே நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. அகாடமி ஃபுட் அகாடமி கண்டிப்பா நான் மற்றவங்களை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ட்ரைனிங் 2 or 3 days கொடுப்பாங்க. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கேஸ் 2 days ஃபுல் ட்ரைனிங் போகுது. 2 daysல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைனிங் எனக்கு கம்ப்ளீட்டா ஓகே. பட் இங்க ப்ராக்டிக்கலா கவர் பண்றது, தியரிட்டிக்கலா நிறைய கவர் பண்றாங்க. ஸோ தியரிட்டிக்கலா என்னன்னா உங்களுக்கு எப்படி காஸ்டிங் அரைவ் பண்றது, ஐட்டமுக்கு எவ்வளவு செலவாகும், இது எவ்வளவு வச்சா அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும், ரெண்ட் எவ்வளவு ஆகும், ஒரு முக்கியமான பினான்சியல் கன்சல்டிங் கிடைக்குது. கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம். அந்த ட்ரைனிங் ஆல்சோ சூப்பர் குட். என் பேர் பத்மபிரியா. நான் ஒசூர்ல இருந்து வந்துருக்கேன். இந்த மாதிரி யூடியூப்ல கஃபே கிளாஸ் பார்த்தோம், கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்தோம். வந்த இடத்துல ப்ராக்டிக்கல் தான் அதிகமா இருந்தது. எல்லாமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே மூஞ்சி சொல்லிக்காம செம்மையா சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு டவுட் சொன்னா கேட்கலாம், நல்லா சொல்லி கொடுத்தாரு. சாண்ட்விச் கட்டுங்க, மில்க் ஷேக்கு, மொஜிட்டோ, சர்பத்து, மேகி வெரைட்டி, வேஃபர்ஸ்ல பிக்சர் சொல்லி கொடுத்தாங்க. வேஃபர்ஸ்ல நிறைய வெரைட்டி எப்படி பண்ணலாம், நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்மள நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் ஓவரால் சூப்பரா இருந்தது. எல்லாமே எவ்வளவு டவுட் கேட்டாலும் செம்மையா சொல்லி கொடுத்தாங்க. நான் போனா எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன். எங்க போனாலுமே சாண்ட்விச் 1 lakh 1.5 lakh எபோ தான். சார் உங்க பேரு? சார் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியை பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்தேன், அப்புறம் நிறைய யூடியூப்ஸ்லயும் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு எங்களுக்கு கெஃபே ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்துச்சு. இது நம்ம நல்லா கத்துக்கணுங்கிறக்காக பார்த்து வாழ்ந்துருக்கேன். 100% சாட்டிஸ்ஃபைடு. இங்க என்னென்ன கத்துக்கீங்க சார்? ப்ராடக்ட் மட்டும் சொல்லுங்க. இங்க மில்க் ஷேக்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. இப்போ இங்க நிறைய கத்துக்கிட்டோம், வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். அப்புறம் பலூடாஸ், அப்புறம் இந்த ஐடி பாக்குறேன். ஸோ அதெல்லாம் நிறைய கத்துருக்கேன். சாண்ட்விச், பர்கர், அந்த வெரைட்டிஸ் நிறைய கத்துருக்கேன். ஸோ அதோட உங்களுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா சார்? கேஃபே இங்க கத்துக்கிட்டதுனால உங்களுக்கு கேஃபே நல்லபடியா உங்களுக்கு மெனு எல்லாம் போட்டுருவீங்களா? 100% நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பயந்தோம். இப்போ பரவாயில்ல, எங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் திண்டிவனத்துல இருந்து வரேன். திண்டிவனத்துல கஃபே மாடல் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்க இன்டர்நெட்ல இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணும்போது சாரோடைய ஒரு கஃபே ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் சர்ச் பண்ணதுல கிடைக்குது. ஸோ அதுல பார்க்கும்போது சாருக்கு கால் பண்ணி கேட்டதுல 2 days போதும், மேக்ஸிமம் 12 hours நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 12 hours எப்படி கத்துக்க முடியுன்ற ஒரு டவுட்டோட தான் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா நான் நினைச்சதுக்கும் இங்க இருக்கிற ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ப்ரௌனி இருக்கு. அந்த ப்ரௌனியை பேஸா வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ப்ரௌனி பண்ணலாம். அது கூட நம்ம இன்னும் சில விஷயங்கள், இந்த சாக்லேட்ஸ், இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து 10 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் பண்ணலான்றது ஒரு பேசிக்கா ஒரு ப்ரௌனி கான்செப்ட் வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஐஸ் டீ போடலாம். ஐஸ் டீலயே என்னன்னா அந்த மில்க் ஷேக்ஸ் வெரைட்டி, மில்க் ஷேக்ஸ்க்கு பேசிக்கா ஒரு வெனிலா மில்க் ஷேக் போட தெரிஞ்சா போதும். அதுல நம்ம ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ் மாத்தினா ஒரு 20 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் போடலாம். ஷேக்கர் யூஸ் பண்ணி எப்படி மில்க் ஷேக் போடுறது, ஷேக்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாக்டெயில் மாதிரி பண்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்க நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எனக்கு இங்க கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 12 hours எனக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது தொழில் எப்படி கரெக்டா தொடங்கி எப்படி கொண்டு போகணும்னு கத்துக்கிட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பாத்துக்கணும்னு கத்துக்கிட்டேன். ஒரு பொருளோட, அதாவது ஒரு ஐட்டமோட பாசிபிலிட்டி எப்படி வைக்கணும் அதை கத்துக்கிட்டேன். எப்படி போடணும்னு கத்துக்கிட்டேன். எப்படி போடணும்னு கத்துக்கிட்டோம். டேஸ்ட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியும் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, கண்டிப்பா என்கிட்ட கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். நீங்க எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிசிடி காலேஜ் ஆப்போசிட், கரெக்டா பாரதி சாலை ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, திருமணம். உங்க ரெஸ்டாரண்டோட பேரு? நம்ம ரெஸ்டாரண்ட் பேர் பாத்தீங்கன்னா தி ஃபிளேவர்ஸ் கிச்சன். கண்டிப்பா எல்லாரும் வாங்க.
எல்லாமே நல்லா இருக்கும். இங்க வந்து கோர்ஸ் கத்துக்கலாம். நீங்க வந்து கஃபே ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் கத்துக்கலாம். நீங்க ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டா வரப்போ ஒரே டவுட் என்னன்னா 12 மணி நேரத்துல எல்லா டிஷ்ஷும் கத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த 12 மணி நேரத்துல நம்ம என்ன டிஷ் கத்துக்கலான்ற ஐடியா இங்க வர வரைக்குமே எங்களுக்கு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க, வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இனிஷியலா சாண்ட்விச் ஆரம்பிச்சோம். ஒரு சாண்ட்விச் 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் கத்துக்கிட்டோம். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முடிஞ்சது அந்த 4 டைப்ஸ் வச்சு 40 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் நம்மளால மேக் பண்ண முடியுது. ஸோ அந்த 40 டைப்ஸ் மேக் பண்றதுக்கு பேர் தான் இந்த லேட்டரல் கான்செப்ட்ன்றது. இந்த லேட்டரல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி 4 டைப் ஆஃப் சாண்ட்விச் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை வச்சு 40 to 50 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் நம்ம ஷாப்ல ஓனா போகலாம். அந்த அதை வந்து நீங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் உங்களால கத்துக்க முடியும். சோ இதை வந்து இதுக்கு ஆக்சுவலா இந்த சாண்ட்விச் மட்டுமே ஜஸ்ட் 1 hour வந்து போகுது. அவர் 12 hours சொன்னாரு. ஆக்சுவலா 12 hourன்றது ஜாஸ்தி. ஜஸ்ட் 1 hourல நீங்க ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மேகி கத்துக்கிட்டீங்க, 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் கத்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சு ஒரு 40 to 50 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் போடலாம். சோ இந்த நேர்ல வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா. என் நேம் வந்து ஹரிஹரன். நான் பெருநாயகமலத்துல இருந்து வரேன். ஜஸ்ட் நாங்கள் கஃபே ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ யூடியூப்ல வந்து கஃபே கிளாஸஸ் கோயம்புத்தூர்னு அடிச்சப்போ டாப் ரேட்டிங்ஸ்லயும் சரி டாப் வியூஸ்லயும் சரி அதோட ஃபீட்பேக் பார்த்துட்டு அந்த கிளாஸ் தான் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி. ஸோ அதை பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு தான் நான் வந்தோம். தென் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே அப்சர்வ்டா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு கஃபே ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவோட வந்தது. எங்களுக்கு இதுக்கப்புறம் புதுசாக நிறைய ஐடியா வந்துச்சு. ப்ராக்டிக்கல் கிளாஸும் சரி எங்களுக்கு அதை கத்துக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அதை கத்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணும் போதும் டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் ரொம்ப வந்து கம்மியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா குவாலிட்டியாவே இருந்துச்சு. எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம பெஸ்டா இருந்துச்சு. நான் வந்து முரளி, என் பேர் வந்து முரளி பிரசாத். பெருநாயக்கம்பாளையத்துல தான் நான் வரேன். நான் எப்படி கஃபே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் நான் வந்து இங்க வந்தேன். இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமின்ட்டு வந்தேன். கால் பண்ணி அவர்கிட்ட பேசணும், ஒரு நல்ல ஐடியா கொடுத்து நேர்ல வாங்க எங்க போனோம் அவர்கிட்ட கேட்டோம். வாங்க நான் கிளாஸ் 1 to 2 daysல முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே ஒரு 1 daysல மேக்ஸிமம் ஒரு 98% பக்கம் முடிச்சிட்டாரு. இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஷாப்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டவுட்ஸ்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த 2% சொல்லி தருவாரு. குவாலிட்டியா இருக்கட்டும் இல்ல அதோட இது எல்லாமே நல்ல குவாலிட்டியில தான் எல்லாமே பண்ணாங்க. ஏதாவது மறந்துடும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு ஆம்ப்ளேட் புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு கடையை எவ்வளவு எப்படி ரன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எவ்வளவோ கொடுத்தாங்க. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சாரோட வீடியோ பார்த்தா நான் வந்தேன், கால் பண்ணேன். அவர் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணாரு, நம்மளை கைட் பண்ணாரு. கரெக்டா இங்க வாங்க எல்லாமே இந்த டைமுக்கு எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுல இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸ், எப்படி கிரில்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சொன்னாரு. ப்ரௌனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 வெரைட்டிஸ் சொன்னாரு. மேகி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொஜிட்டோ, மில்க் ஷேக்ஸ், திக் ஷேக்ஸ், சாண்டிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளாஸ் எடுத்தாரு. இப்போ நமக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவா இருக்கு. நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ராஜான்னு சொல்லிட்டு நான் ரோஸ் மில்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ் எடுத்து நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஊர்ல சார் குமாரபாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கேன். இப்போ இங்க கத்துக்கிட்ட வச்சது நம்ம என்ன நம்ம ஊர்ல போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ மேம். வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் சங்ககிரியில இருந்து வரேங்க சார். உங்களோட ஷாப் பேர் என்ன மேடம்? பிஎன்பி கஃபே. அது பெட்ரோல் பங்க்குள்ளேயே இருக்குங்க. பிஎன்பி கேஃபே எக்ஸாக்ட் எந்த இடம் மேடம்? சங்ககிரி பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துல. ஓகே, நீங்க எங்க கிளாஸ்க்கு என்னென்ன கத்துக்க வந்திருக்கீங்க? நீங்க எப்படி காஃபி போடுறீங்க, பஜ்ஜி, டீ போடுறீங்க, மெனுவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. என்னென்ன கத்துக்க வந்திருக்கீங்க மேடம்? வாஃபிள்ஸ், சாண்ட்விச்சஸ், மேகி வெரைட்டிஸ் இதெல்லாம் உங்க கடையில கான்பிடண்டா போட்டுருவீங்களா? பிரைசிங் புரிஞ்சுதா? பிஎன்எல் புரிஞ்சுதா? எல்லாமே கிளியர். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கிற ஒரு பாயிண்ட், ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்லுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா இந்த இது நல்லா இருக்கும். பிரான்சைசி எடுக்கிறதுக்கு இது பெட்டர் இல்லையா? தேங்க்யூ மேடம், ஆல் தி பெஸ்ட். இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் இன்ஸ்டால பார்த்துதான் சார் வந்தேன். ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? கிளவுட் கிச்சனா இல்ல அவுட்லெட்டே போட போறீங்களா? கிளவுட் கிச்சன் பிளான்ல இருக்கீங்க. ஓகே ஓகே. நீங்க மட்டும் வேஃபிள்ஸ் அண்ட் கேஃபே ட்ரைனிங் வந்தீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அடுத்தவங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். நல்லா இருந்துச்சு கிளாஸ். ஓவராலா முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் கிளாஸ்ல எது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? உங்களுக்கு ஈர்த்த விஷயம் என்ன? இன்டராக்ஷன் நல்லா இருந்தது. என்ன பண்ணலாம், எதாவது பண்ணக்கூடாதுன்றத நல்லா ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கிளாஸ் எப்படி இருந்துச்சு?
நல்லா இருந்துச்சு சார், நல்லா போச்சு. தியரியாவும் ஓகே, பிராக்டிக்கலாவும் ஓகே. தியரியில எப்படி காஸ்டிங் கத்துக்கிட்டீங்களா? காஸ்டிங் எப்படி இது பண்ணணும், பிரேக் ஈவன் த்ரூ எப்படி இது பண்ணி காமிக்கணும். உங்க லாப நட்ட கணக்கெல்லாம் எப்படி போகணும்னு புரிஞ்சுதா தெளிவா? ஆமா சார், அது நம்ம ஓகே. இப்ப 100 கிலோ மாவு மிக்ஸ் பண்ண சொன்னா மிக்ஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணிக்கலாம் சார், கண்டிப்பா. ரேஷியோ தான் அந்த சீக்கிரட் தான். ஆமா சார். கரெக்டா? உங்க கிளாஸ் ஒர்த்தா தோணுதா? ஏன் சார், கொடுத்த ஃபீஸுக்கு ஒர்த்தா இருக்கா, ஒர்த்தா இல்லையா? சார். நல்லா இருந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ஓகே சார். சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சது உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல வந்து தெரிஞ்சுது. கிளாஸ் வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார்? உங்களுக்கு என்ன எதிர்பார்த்து பூர்த்தி அடைஞ்சதா? எனக்கு பூர்த்தி இருந்ததுங்க. கஃபே ட்ரைனிங் பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தான் வந்து 100% எல்லா கிளாரிட்டியா தெரிஞ்சது. நீங்க என்ன ஷாப் சார் பள்ளியில வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா எங்க பிராண்ட் நேம் வந்து ஆரோக்கியம் இருந்தீங்க. நாங்க வந்து மில்லட் பேஸ்ட் குக்கிங், அதாவது பேக்கரி ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கஃபே ஸ்டைல்ல எங்களோட ப்ராடக்ட் கஃபே கூட வந்து கிளப் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கஃபே ட்ரைனிங். ரொம்ப நன்றி சார், ஆல் தி பெஸ்ட் சார். வணக்கம். என்ன கத்துக்கிட்டீங்க சார் கிளாஸ்ல? கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச்சஸ், பலூடா, நக்கல்ஸ், மோமோஸ். இப்ப வந்து மெனு போய் உங்க கடையில வந்து நம்ம சொல்லி கொடுத்த அந்த லேட்டரல் மெனு இன்ஜினியரிங் டெக்னிக்ல வந்து கத்துக்கிட்டீங்களா சார்? 12 ஹவர்ஸ்ல கத்துக்க முடிஞ்சது உங்களுக்கு? எல்லாரும் என்ன கேக்குறீங்களே 12 மினிட்ல கத்துக்க முடியுமா, 12 மினிட்ல கத்துக்க முடியுமா? நீங்க ஸ்ட்ராங்கா என்ன சொல்றீங்க பாக்குறவங்களுக்கு? மேக்ஸிமம் வந்து ஒரு 8 வெரைட்டிஸ் வந்து கத்துக்கிறோம் இல்லைங்க சார், கத்துக்கிறோம். அடுத்து 8 வெரைட்டிஸ் போகும்போது ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனா இந்த கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க நல்லா தெளிவா இருந்துச்சு, நல்லா எங்களுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு டக் நாங்களே செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு தோணுச்சு. வரும்போது பதட்டம் இருந்தாலுமே இந்த பிராக்டிகலா நாங்க செய்யும் போது எங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் சார்.